வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம கார்த்தி வந்து அசத்துன்னு அசத்துறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கார்த்திலேருந்து எல்லாரும் விடியாதாரத்தோட இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திராங்கிற மாதிரி மாட்டி விட்டுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கான்னு சொல்லி எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சமாளிச்சிடுறாங்க. சரி விடுப்பா, சின்ன அத்தைக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, அக்கா இதுக்கும் எனக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. நம்ம ராஜா மாப்பிள்ள தான் என்னென்னமோ காரணம் காட்டி ஏமாத்த பார்க்குறாங்கன்னு அந்த இடத்துல போய் பொய்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாமுண்டேஸ்வரி இது எல்லாம் நம்பின மாதிரி நடிக்கிறாங்க. சரி சரி, இப்போ நம்ம தீபாவளியில் இருக்கோம், தேவையில்லாமல் எதையும் இடையூறுலாம் பண்ண வேணாம், நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாக வந்து வரணும். அம்மா தீபாவளிமா, இருப்பினும் நமக்கு அதுக்கேற்ற செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எதுவுமே வந்து பிளான் பண்ணலையேம்மா, ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலையே, யார்டா சொன்னா ட்ரெஸ் எடுக்கலன்னு சொல்லி ரேவதி வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி உங்களுக்கு தலை தீபாவளி அப்படியெல்லாம் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாப்பிள்ளை வாங்கன்னு சொல்லி ஒரு 20 பவுனுக்கு செயின், மோதிரம், பிரேஸ்லெட்னு எல்லாம் கார்த்திக்கும் வாங்கி தராங்க. பட்டு வேட்டி பட்டு சட்டையை கொடுக்குறாங்க. ரேவதி உனக்கான ட்ரெஸ் இந்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதிக்கும் பட்டு புடவை கொடுக்குறாங்க. என்னம்மா இவ்வளோதானா, டமால் டுமில் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்னம்மா மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலாகவே வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே வந்து கொடுக்குறாங்க. ஜமாச்சிட வேண்டிதான், சரி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட. என்னம்மா நீ எதுவும் கண்டுபிடிச்சியா, வீடே இப்போ சந்தோஷமாக இருக்குது, மாப்பிள்ளை ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காரு, நிச்சயம் எனக்கு தெரிஞ்சு உன்னோட மாப்பிள்ளை தான் இருப்பாரோன்னு எனக்கு அதிகபட்ச சந்தேகம் இருக்குது. ஏன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இருப்பினும் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி எனக்கு பழக்கமே இல்லை. உன் மாப்பிள்ளை சம்மந்தப்பட்ட டீட்டெயில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு விசாரிக்கவே முடியும். எதை சொல்லி நான் டீட்டெயில் வாங்குறது? உன் மாப்பிள்ளை உண்மையிலேயே அபிராமியோட பையனாக இருந்திருந்தா கண்டிப்பாக நீ கேட்கறதுக்குள்ளேயே அவரே இதுக்காக தான் கேட்குறாருன்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அவர் பிஸ்னஸ் நாலேஜ் ஏகப்பட்டது தெரிஞ்சவர். அதனால தான் நம்ம கம்பெனி எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஹேண்டில் பண்ணி பல லட்சம் பல கோடி ப்ராஃபிட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரா. சாதாரண ஒரு ஆளுக்கு எப்படி இவ்வளோ நாலேஜ் இருக்கும்? இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இவரை என்னால் சந்தேகப்படவும் முடியல, அதே கட்டத்தில் சந்தேகப்படாமே இருக்க முடியல. சாமுண்டேஸ்வரி, உண்மையிலேயே அவன் மாப்பிள்ளை பிரில்லியண்ட்டாக இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் இதுக்கு பின்னாடி நீ யூகிக்கிற மாதிரி அந்த குடும்பத்தோட ஒரு பையனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரிடி, நான் எப்படி இந்த விஷயத்த சந்தேகப்படாத அளவுக்கு கேட்க முடியும்னு சொல்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. உடனே நான் கேட்குற மாதிரி சொல்லு, இது மாதிரி பேப்பர்லாம் வந்து ஃபைல் பண்ணணும், உங்கள் பேரில் தான் பண்ணலான் இருக்கேன், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லார் பேர்லேயும் பண்ணாதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி எல்லாருக்கிட்டையும் வாங்குறப்ப அவரோட டீட்டெயில் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிச்சு வை, அப்போ சந்தேகம் வராது. இருப்பினும் அவர் அபிராமியோட வாரிசாக இருந்தால் கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும், பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ கேட்ட மாதிரியே நான் வந்து கேட்குறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி, ரேவதி எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு புது துணியை போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. புருஷா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு பிடிச்சிருக்கான் தான் நீ பார்க்கணும், எனக்கு பிடிச்சிருக்கான்னு நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தானே என்னோட புருஷா, அப்படி இருக்கும்போது நீ தான் சொல்லணும் இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன் பார்த்து சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல. சும்மானு இருக்க மாட்டியா? என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க? நமக்கு கல்யாணம் ஆகி 60 வருஷம்லாம் ஆகலை, 6-7 மாதம் கூட ஆகலை சரியா? தீபாவளி இப்போ தான் வந்திருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது சிரிச்ச முகமாக இருக்கியா? வா இன்னைக்கு நமக்கு தலை தீபாவளி, அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க. 2 ஜோடிகளும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. மயில் வாகனமும் ரோகிணியும் மாதம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்க, புது மாப்பிள்ளையை ஆளக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி புது மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து மாதம் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கியூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரிம்மா நாங்கள் வாசலில் வந்து என்ஜாய் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு டமால் டுமில் பெட்டியை எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. அந்த இடத்துல ரேவதியை, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் அசத்துன்னு அசத்தணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி எனக்கெல்லாம் இந்த விஷயத்துலலாம் வந்து பயமே இல்லை, இருப்பினும் உனக்கு நான் கற்றுக் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்கிறப்ப,
நேரம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து இந்த குடும்பமே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்குது. ஆனால் இது எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரில. என் ஃப்ரெண்ட் உண்மையிலேயே அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டா இந்த குடும்பத்தை நானே பிரிக்கிற மாதிரி ஆயிடுமே. கடவுளே, அப்படி மட்டும் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு என்ன இது மாதிரி அதிரடியாக ஒரு முடிவை வந்து எடுக்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மான்னு சொல்லி கார்த்தி வந்து மாசா ஸ்டைலாக வந்து பற்ற வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. தள்ளி வந்து நிற்கிறாங்க. சத்தம் வந்து நல்லா கேட்குது. இதை பார்த்த உடனே ரேவதி வந்து அசந்து போயிடுறாங்க. என்னப்பா நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதி ஒன்று வைக்கிறாங்க. நம்ம மயில் வாகனம், ரோகிணி, அதே மாதிரி இருக்கிற எல்லாரும் வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சுட்டு வராங்க. சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, மாமா இதில் என்ன இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து வச்சா தானே மாசாக இருக்கும். அப்போ தான் டைமிங்கில் அவங்க 2 பேரும் அசத்துன்னு அசத்துறாங்களா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப மயில் வாகனமும் ரோகிணியும் கிட்ட போய் வச்சுட்டு டக்குன்னு வந்துடுறாங்க. பார்த்தா அது இதில் வந்து படவே இல்லை. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி நம்ம ராஜராஜன் பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் தைரியமும் எல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து பேசுகிறப்ப பார்க்கலாம் நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்களான்னு கார்த்தியும் ரேவதியும் அசால்ட்டாக பக்கத்தில் போயிட்டு அப்படியே வந்து வைக்கிறாங்க. 2 பேரும் பாட்டப்படவே இல்லை. பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வெளில வந்து வராங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன சகல நீங்களும் வந்து தோத்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க, ராஜா வச்சது குறி தப்புமா அப்படின்னு சொன்னோன்னே டப்புன்னு இந்த சவுண்டு வந்து கேட்குது. இதை கேட்ட உடனே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க. நாங்கள் தான் ஜெயிச்சோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாப்பிள்ளை இதே மாதிரி சந்தோஷமும் நிம்மதியும் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே கிடைக்கணும் அப்படின்னு ஹாப்பியாக வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. எக்காரணம் கொண்டோம் ஈஸ்வரிக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம கார்த்தியும் வந்து திங்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட பிரமாதமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.